நம்ம எல்லாருமே சந்திக்கிற மிகப்பெரிய சவால் என்ன? நான் என்னுடைய லைஃப பாசிட்டிவா லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக அஃபர்மேஷன் சொல்றேன். டெய்லி மெடிடேஷன் பண்றேன். ஆனா, நெகட்டிவா பேசுற மக்கள் என்ன ஈஸியா அப்செட் பண்ணிடுறாங்க. சோர்ந்து போக வைக்கிறாங்க. அவங்களுடைய நெகட்டிவிட்டி என்ன ஈஸியா பாதிக்குது. மற்றவங்களுடைய வார்த்தைகள் என்ன முடக்கி போட்டுருது. அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம வாழ்க்கைய நாம விரும்புற விதத்துல அமைச்சுக்கிற அந்த ஒரு பவர் நம்ம கையில தான் இருக்கு. நாம தான் அத பல சமயங்கள்ல மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு பரிதாபமா நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் நல்ல ஒரு மனநிலைக்கும் அவங்கள எதிர்பார்த்து நிக்கிறோம். அவங்க சரியான விதத்துல நடந்துக்கணும், சரியான வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம கிட்ட எப்பவும் பாசிட்டிவா தான் பேசுவாங்க, நம்மள ஊக்கப்படுத்துற மாதிரி தான் இருப்பாங்க, உற்சாகப்படுத்துற மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது சரியா? கண்டிப்பா அந்த மாதிரியே எல்லாருமே இருக்க போறது இல்ல. அப்போ அவங்க கிட்ட நம்மளுடைய பவரை கொடுக்காம நாமளே எப்படி அந்த பவரை கையில எடுத்துக்கிறது, எப்படி மத்தவங்களுடைய வார்த்தைகள் செயல்களால பாதிக்கப்படாம நம்மளுடைய கனவுகளை நோக்கி ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் முன்னேறி போறது, இது எல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த ஒரு பர்சனல் பவரை எங்கெல்லாம் இழக்கிறோம், எதனால இழக்கிறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நீங்க அடிக்கடி உங்களுடைய பவரை மற்றவங்க கிட்ட இழக்கிறீங்க அப்படின்னா, நான் அடுத்து சொல்ல போற இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ல ஏதாவது ஒரு கேட்டகரியில தான் நீங்க இருப்பீங்க. அது என்ன கேட்டகரின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தொடர்ந்து நம்மளுடைய செல்சிங் ஸ்கூல் தமிழ் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. முதல் கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாருன்னா, இவங்க தான் சின்ன சண்டைகள்ல தங்களுடைய மொத்த வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய பீப்புள். உதாரணத்துக்கு காலையில இவங்க ஆபீஸ்க்கு போறப்போ ரோட்ல போற யாரோ ஒருத்தர் கூட ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டிருக்கும். இவங்க அந்த சண்டைய அங்கேயே விட்டுட்டு போகாம ஆபீஸ்க்கு போறப்பையும் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்பையும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இரிட்டேட் ஆவாங்க, மற்றவங்களையும் இரிட்டேட் பண்ணிடுவாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, இவங்க பூவெல்லாம் முன்வாசம் படத்துல வர ஜோதிகா மாதிரி யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு வார்த்தை இவங்களை பத்தி தப்பா சொல்லிட்டாங்கன்றதுக்காக அவங்க தன்னுடைய சொந்த அப்பாவா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இனிமே நான் பேச போறது கிடையாது, அவங்க மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல வருஷங்களுக்கு அவங்களுக்கும் தண்டனை கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களும் இந்த ஸ்மால் ஃபைட்ஸ் கேட்டகரியில வருவாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா, என்னைக்கோ ஒரு நாள் தன்னை அவமானப்படுத்தின அந்த ஒரு பர்சனுக்கு அதை திருப்பி கொடுக்கணும், அவங்களையும் திருப்பி நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அதை பத்தியே தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க, பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுலயே அவங்களுடைய பெரும்பான்மையான நேரத்தை அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இந்த ஸ்மால் ஃபைட்ஸ் கேட்டகரியில தான் வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யார் கூடயாவது தொடர்ந்து சண்டையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். இவங்க எந்த அளவுக்கு கரெக்டான பர்சன், இவங்க கிட்ட வம்பு வச்சுட்டீங்கன்னா திருப்பி உங்களை ஃபீல் பண்ற அளவுக்கு நான் திருப்பி கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷத்தோடயே தான் இவங்க மக்களை அணுகுவாங்க. இவங்க எவ்வளவு சரியான ஒரு பர்சன்றத கடைசியில ப்ரூவ் பண்ணி ஆகணும். இவங்களுக்கு அவங்களுடைய நியாயத்தை நிலைநாட்டியே தீரணும். அப்பதான் அவங்க திருப்தியா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பீப்புளோடைய வாழ்க்கை முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்னாலதான் நிறைஞ்சிருக்கும். ஏதோ சின்னதா ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபத்தை கூட ஊதி பெருசாக்கி அதை ஒரு பல நாள் பகையா இவங்க மாத்திருவாங்க. இவங்களால கடைசி வரைக்கும் பெரிய விஷயங்களை பத்தி சிந்திக்கவோ பெரிய கனவுகள் காணவோ முடியாம போயிடும். அப்படியே இவங்க முயற்சி செஞ்சு ஒரு பெரிய கனவுல இறங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட கொஞ்ச நாட்கள்லயே இதே போல ஏதாவது ஒரு ஸ்மால் ஃபைட்ஸ்ல ஈடுபட்டு அந்த பெரிய கனவுல இருந்து விலகி போய் திருப்பியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. நீங்க இந்த நபர்கள்ல ஒருத்தரா இருக்கீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த மாதிரி போடுற சின்ன சண்டைகள்லையும் இந்த சண்டைகளை ஜெயிக்கிறதுக்காக நீங்க எடுத்துக்கிற எஃபர்ட்னாலையும் உங்களுடைய எனர்ஜி அண்ட் டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற அந்த முன்னேற்றம்ங்கிறது வரவே போறது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளா நீங்க போட்டுட்டு இருக்கிறப்போ என்னன்னா, உங்களுடைய எனர்ஜி லெவலுக்கு ஏத்த விஷயங்களை தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சண்டைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்க கூட இந்த மாதிரி சண்டைகள் போடக்கூடிய மக்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, நான் இந்த மாதிரி சண்டைகள் எல்லாம் இருந்து விலகி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அப்படிப்பட்ட மக்கள் என்கிட்ட திருப்ப திருப்ப வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி தொடர்ந்து இருக்கிறதுனாலதான் நீங்க அந்த மாதிரி பீப்புளை உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த சின்ன சண்டைகள்ன்றது திரும்ப திரும்ப உங்களை ஒரே விதமான பிரச்சனைகளுக்குள்ள போட்டு மூழ்கடிக்க கூடிய ஒரு புதைக்குழி. ஒன்ஸ் இதுக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரியான சந்தர்ப்பங்கள்னால உங்களுடைய லைஃப் புதைக்குழிக்குள்ள போய்கிட்டே தான் இருக்குமே தவிர அதுல இருந்து மீண்டு வர வழிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்க இப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கீங்கன்னா முதல்ல அந்த அவேர்னஸ் வந்த அந்த நிமிஷத்துல இருந்து இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியே எடுங்க. நீங்க உங்களுடைய எனர்ஜி எல்லாம் இந்த மாதிரி ஸ்மால் ஃபைட்ஸ்ல வேஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை ஈர்க்கிறதுக்கான எனர்ஜிங்கிறது இல்லாம போயிடும். ஒவ்வொரு முறை இந்த மாதிரியான சின்ன விஷயங்களுக்கு, சொல்லப்போனா சின்னத்தனமான விஷயங்களுக்கு உங்களுடைய எனர்ஜியை கொடுக்கறப்போ நீங்க அந்த எனர்ஜி லெவல்ல ஷ்ரிங்க் ஆகுறீங்க, அதாவது சுருங்க தொடங்குவீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு சண்டைக்கு அப்புறமேட்டு என்னதான் அந்த சண்டையில் நீங்க ஜெயிச்சிருந்தா கூட கொஞ்ச நிமிடங்கள் தான் அந்த திருப்தி உங்களுக்குள்ள இருக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல்ல ஒரு டிராப் இருக்கிறத நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரியான சின்ன சண்டைகள்ல மற்றவங்க கிட்ட தோக்குறதுக்கு பழகிறது தான். என்னங்க சொல்றீங்க, என்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை பேசுறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் செஞ்சிருக்காங்க, அவங்களை எல்லாம் சும்மா விட்டுறணும்னு சொல்றீங்களா அப்படின்னா, நீங்க சும்மா விட்டாதான் உங்களுடைய லைஃப் நீங்க நினைச்ச விதத்துல ஸ்மூத்தா போகும். நாம பாக்குற தான் நினைச்ச ஒரு நல்ல லைஃப வாழ்ந்துட்டு இருக்கிற மேக்னெட்டிக் பீப்புள் எல்லாரையுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன சண்டைகள்ல அவங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்றதை என்னைக்குமே விரும்ப மாட்டாங்க. சொல்ல போனா they choose their fights. அதாவது எந்த விஷயத்துக்கு தன்னுடைய எனர்ஜியை கொடுக்கணும், எந்த விஷயத்துக்காக உண்மையிலேயே தான் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. சும்மா போறவங்க வரவங்க எல்லார் கூடயுமே சண்டையில இறங்குறதும் அதுல ஜெயிக்கிறதுனால ஏற்படுற அந்த சின்ன அல்ப திருப்திக்கும் அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. சோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதரா, ஒரு நல்ல மேனிஃபெஸ்டரா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி சின்ன ஃபைட்ஸ்ல இருந்து வெளியே வாங்க. நீங்க இந்த மாதிரி ஃபைட்ஸ்ல லூஸ் பண்ண வேண்டி இருந்தா கூட அதுக்கு தயாராயிக்கோங்க. நீங்க இங்க இந்த சின்ன சண்டையில தோத்தாலும் வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க சின்ன ஃபைட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய எனர்ஜி லெவல்ல மாற்றம் ஏற்படும். அந்த ஒரு எனர்ஜியை நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றப்போ நீங்க நினைச்ச விஷயங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணவும் தொடங்குவீங்க. ரெண்டாவது டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னா, இவங்க லைஃப ஒரு கேம்னு எடுத்துக்கிட்டா அதை ஜெயிக்கிறதுக்கு விளையாடாம தோக்காம இருக்கிறதுக்காக விளையாடுவாங்க. இவங்களுடைய லைஃப்ங்கிறது பிரச்சனை மாத்தி பிரச்சனைகளால நிறைஞ்சதா இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைய சால்வ் பண்ணி இவங்க வெளியில வந்த உடனே அடுத்த பிரச்சனை கியூல நிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயே அவங்க தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளேயே மூழ்கி கிடப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் அதிகமா கடன் வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய எண்ணம் தொடர்ந்து அந்த கடனை எப்படி அடைக்கிறது, இவ்வளவு கடன் இருக்கே அப்படிங்கிற விதமாவே இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, எப்படியாவது கஷ்டப்பட்டு இருக்கிற கடனை அடைச்சிருவாரு. ஆனா அதை அடைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு பெரிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். என்னதான் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாலும் திருப்பி இன்னொரு பிரச்சனையில சீக்கிரமாவே சிக்கிக்குவாரு. இந்த மாதிரிதான் நிறைய பேருடைய லைஃப்ங்கிறது பிரச்சனைகளுக்குள்ளேயே மூழ்கி போற விதமா அமைஞ்சிருது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, நான் சொன்ன அந்த கடன் வாங்கின ஒரு உதாரணத்திலேயே பாத்தீங்கன்னா அவருடைய எண்ணங்கள் தொடர்ந்து அந்த கடனை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அவர் அதிகப்படியான கடனை ஈர்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ கடனை அடைக்கிறத பத்தி நம்ம யோசிக்க கூடாதா, சிந்திக்க கூடாதா, அப்புறம் எப்படிங்க கடனை அடைக்கிறது அப்படின்னு கேட்டா, கடனை கண்டிப்பா நீங்க அடைச்சுதான் தீரணும். ஆனா அதுக்காக நீங்க இந்த கடனை எப்படி அடைக்கணும்னு கடனை பத்தி மட்டும் யோசிக்காம எப்படி என் வாழ்க்கையில அதிகமா பண வரவை ஈர்க்கிறது அப்படிங்கறத பத்தி யோசிங்க. எப்படி தேவையில்லாத அனாவசிய செலவுகளை குறைக்கிறதுங்கிறத பத்தி யோசிங்க. இப்படி நீங்க யோசிக்கிறப்போ பிரச்சனையில இருந்து உங்களுடைய போக்கஸ நீங்க அபண்டன்ஸ் பின்னாடி திருப்புறீங்க. அப்போ நீங்க அதிகப்படியான பண வரவை பத்தி யோசிச்சிட்டீங்கன்னா இந்த கடன்கள் அந்த பணவரவு வந்ததுக்கு அப்புறம் தானாவே அடைஞ்சிட போகுது. நாம இப்போ கடனை பத்தி யோசிக்காததுனால அந்த கடனையும் நம்ம திருப்ப அட்ராக்ட் பண்ணவும் போறது கிடையாது. இதே விதமா நீங்களும் உங்களுடைய லைஃப பத்தி எப்படி சிந்திக்கிறீங்க அப்படிங்கறத இனிமே மாத்தி அமைக்க பாருங்க. தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை பத்தி யோசிக்கிறீங்களா, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, என்ன பண்றதுன்னு பிரச்சனைக்கு உள்ள இருந்து யோசிக்காம அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்து ஒரு புது வாழ்க்கையை பத்தி யோசிங்க. சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை பத்தி அதிக நேரம் சிந்திங்க. அப்படி நீங்க சிந்திக்கிறப்போ அதிகமா சந்தோஷமான தருணங்களை ஈர்ப்பீங்க. அதை விட்டுட்டு பிரச்சனைகளை பத்தி யோசிக்கிறப்போ திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம், பிரச்சனைகளை தான் ஈர்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு நீங்க உங்க லைஃபை எடுத்து பாருங்க. அதை நீங்க ஜெயிக்கிறதுக்காக விளையாண்டுட்டு இருக்கீங்களா இல்ல தோக்காம இருக்கிறதுக்காக விளையாண்டுட்டு இருக்கீங்களான்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இந்த ரெண்டாவது கேட்டகரியில நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உடனடியா உங்களுடைய போக்கஸ ஜெயிக்கிறத நோக்கி திருப்புங்க. உங்க லைஃப்ல என்ன
வேணுங்கிறத நோக்கி திருப்புங்க. தேவையில்லாத விஷயங்களையும் எதெல்லாம் எனக்கு என் லைஃப்ல வேணாங்கிற விஷயத்திலையும் உங்களுடைய கவனத்தை வைக்காதீங்க. ஏன்னா நீங்க எந்த விஷயத்துல கவனம் வைக்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய எனர்ஜியும் ஃப்ளோ ஆகும். உங்களுடைய எனர்ஜி எங்க ஃப்ளோ ஆகுமோ அந்த விஷயம் தான் உங்க லைஃப்ல விரிவடையும். அதுதான் அதிகமா உங்க லைஃப்ல நீங்க ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்க நினைப்பீங்க நான் இதுல இருந்து வெளியே வர்றதுக்காக தானே இதெல்லாம் யோசிக்கிறேன், இதுல இருந்து தீர்வு காண நினைக்கிறேன். ஆனா அப்படி நடக்காது. நீங்க தொடர்ந்து தேவையில்லாத விஷயங்களே ஈர்த்துட்டு இருப்பீங்க. சோ உங்களுடைய போக்கஸ தேவையான விஷயங்கள் மேல திசை திருப்பினாலே இந்த கேட்டகரியில இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இப்போ எந்த மாதிரியான மனநிலை உங்களுடைய பவரை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குது, எதனால நீங்க ஈஸியா மற்றவங்களுடைய நெகட்டிவிட்டினால பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுல இருந்து வெளியே வந்து எப்படி நம்மளுடைய அந்த பவரை எடுத்துக்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல் விஷயம், நீங்க இந்த 2 கேட்டகரியில இருக்கீங்கன்னா உங்களுக்கான அல்டிமேட் கோல் என்ன அப்படிங்கறத தீர்மானிச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுடைய லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நீங்க என்ன விஷயத்தை உங்களுடைய வாழ்வின் குறிக்கோளா அமைச்சிருக்கீங்க அப்படிங்கறதுல தெளிவில்லைன்னா முதல்ல அந்த தெளிவை ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு குறிக்கோள் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்ல ஈடுபடுவாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளேயே உழண்டுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம நீங்க ஒரு பாசிட்டிவ் பர்சனா மாறணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அல்டிமேட் கோல் என்ன அப்படிங்கறத சீக்கிரமாவே கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த கோலை அடிக்கடி நீங்க நினைவுபடுத்தவும் செய்யணும். அந்த மாதிரி செய்யறப்போ உங்களுடைய மைண்டுக்கு தெரியும் எந்த பிரச்சனையின் போதும் நம்மளுடைய போக்கஸை எதை நோக்கி வைக்கணும், நம்மளுடைய அல்டிமேட் கோலை நோக்கி வைக்கணும் அப்படின்ற தெளிவு அதுக்கு வந்துட்டாலே அது தேவையில்லாத ஃபைட்ஸ்ல எல்லாம் ஈடுபடவே செய்யாது. அதனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான குறிக்கோள் என்ன அப்படிங்கறத முதல்ல தீர்மானிச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நாம ஒருத்தர் கூட பேசுறப்போ என்னவாகுதுன்னா நம்மளுடைய பிரெயின் வேவ்ஸும் அந்த பர்சனுடைய பிரெயின் வேவ்ஸும் சிங்க் ஆகுது. இப்போ பேசுற அந்த நபர் ரொம்பவே நெகட்டிவா பேசுறாரு அப்படின்னா உங்களுடைய பிரெயின் வேவ்ஸ் இப்ப நியூட்ரலா இருந்தா கூட அவர் கூட நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்போ என்னவாகும், அவருடைய பிரெயின் வேவ்ஸோட சிங்க் ஆக தொடங்கும். அப்ப நீங்களும் என்ன பண்ணிருவீங்க, அந்த நெகட்டிவிட்டிக்கு டியூன் ஆக தொடங்கிருவீங்க. இதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணணும், இந்த மாதிரி அதிகமா நெகட்டிவா பேசுற பீப்புள் கிட்ட இன்டராக்ஷன்ஸ முடிஞ்ச அளவு குறைச்சுக்கணும். ஆனா பொதுவா என்னன்னா இந்த மாதிரி பீப்புள் நம்மள சுத்தி இருக்கிறவங்களா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க, அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல நான் சொல்ற இந்த ஒரு சின்ன டெக்னிக்க நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்ககிட்ட இப்போ ஒருத்தர் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் வந்து நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு கண்ணாடி தடுப்பு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்க போறீங்க. நீங்க இப்படி பண்றப்போ என்னவாகும்னா அவர் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கும், நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். பட் அவருடைய எனர்ஜி உங்களை பாதிக்கிறதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். இது வெறும் கற்பனை தானே, இது எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எஃபெக்டிவா இருக்கும். நீங்க எப்போ மைண்ட் லெவல்ல ஸ்ட்ராங்கா அந்த கண்ணாடி தடுப்பை போட்டு இது தாண்டி அவருடைய நெகட்டிவ் எனர்ஜி என்ன வந்து சேராதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க நினைக்கிற விஷயம் தான் அங்க நடக்கும். கண்டிப்பா அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பாதிக்காது. நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்லயும் சொல்லுங்க. மூணாவது பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் இந்த வீடியோல சொல்லிட்டு வர விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனடியா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்மால் ஃபைட்ஸ் கேட்டகரி ஆஃப் பீப்புள் பத்தி பாக்குறப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சின்ன சண்டைகளை ஈடுபடுறப்போ நம்மளுடைய எனர்ஜி ஷ்ரிங்க் ஆகும். இப்போ அதே விஷயத்த நம்ம ஆப்போசிட்டா இப்ப ட்ரை பண்ண போறோம். நம்மளுடைய எனர்ஜி சின்ன விஷயங்களை ஈடுபடுறப்போ ஷ்ரிங்க் ஆகுது. அப்போ அதை எங்க ஷிஃப்ட் பண்ணணும், பெரிய விஷயங்களை நோக்கி நம்மளுடைய எனர்ஜியை திசை திருப்பணும். நீங்க என்னைக்கு பெரிய பெரிய கனவுகளை பத்தி சிந்திக்கிறீங்களோ, பெரிய பெரிய மனிதர்களை பத்தி படிக்கிறீங்களோ, இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை நோக்கி உங்களுடைய போக்கஸை நீங்க திருப்புறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எனர்ஜியும் எக்ஸ்பேண்ட் ஆக தொடங்கும். அதே சமயத்துல நீங்க சின்ன ஃபைட்ஸ்ல ஈடுபடுறப்போ என்ன பண்ணுவீங்க, தேவையில்லாத சண்டைகள் மேல கவனம் செலுத்துவீங்க. கோபம், ஆக்ரோஷம் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் திங்க் பண்ணுவீங்க. ஆனா அதை விட்டுட்டு உங்க கூட சண்டை போடுற பீப்புளை பத்தி சிந்திக்கிறத விட்டுட்டு உங்க மேல அன்பு வச்சிருக்கிற பீப்புள் மேல கவனத்தை திருப்புங்க. உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன தொந்தரவுகள் பத்தி யோசிக்காம உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற பல விதமான பிளெஸிங்ஸ பத்தி திங்க் பண்ண தொடங்குங்க. உங்க லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற கடன், பற்றாக்குறை நிலைமை இத பத்தி சிந்திக்கிறத விட்டுட்டு நல்ல அபண்டன்ஸை நோக்கி உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. இந்த மாதிரி நீங்க
மோர் அண்ட் மோர் இந்த நல்ல விஷயங்களை பத்தி சிந்திக்கிறப்போ, அத பத்தி மட்டுமே உங்களுடைய தாட்ஸ் ஃபுல்லா நிறைக்கிறப்போ, உங்களுடைய எனர்ஜியும் விரிவடைய தொடங்கும். சோ இனிமே உங்களுடைய சிந்தனைகளை இந்த மாதிரியான மிகப்பெரிய உயர்ந்த விஷயங்களால நிறைஞ்சிருக்கிற விதமா கான்சியஸா இனிமே மாத்த தொடங்குங்க. அடுத்த விஷயம், உங்களுடைய எனர்ஜி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நீங்க இந்த ஒரு பயிற்சியும் செய்ய தொடங்கலாம். அது என்னன்னா, நீங்க ஒரு ரூம்ல அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கிற அந்த எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா நோட்டீஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க உங்களுடைய எனர்ஜி மேல போக்கஸ் வைக்கிறப்பயே உங்களுடைய உடம்பு சுத்தி ஒரு அதிர்வலை உருவாகிறத நீங்க பார்க்க முடியும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த அதிர்வலையை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூம் முழுக்க நிறைக்கிற விதமா கற்பனை செய்ய தொடங்குங்க. நிஜமாவே நீங்க கற்பனை பண்றப்பயே உங்களுடைய எனர்ஜி எக்ஸ்பேண்ட் ஆகுறத நீங்க உணர முடியும். அந்த ரூம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுற அந்த ஒரு எனர்ஜியை அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வீடு முழுக்க எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து தினசரி செஞ்சுக்கிட்டு வர்றப்போ என்னவாகும்னா, உங்களுடைய எனர்ஜி லெவல்ல மாற்றம் உருவாக தொடங்கும். நீங்களே எதிர்பாராத விதமா உங்களுடைய எனர்ஜி லெவல் எக்ஸ்பேண்ட் ஆகுறத ஃபீல் பண்ணவும் முடியும். இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் எனர்ஜியோட ஆராவோட ஒருத்தர் இருக்கிறப்போ, அவர் முன்னாடி நிஜமாவே நெகட்டிவ் எண்ணத்தோட ஒரு மனிதர் வர்றாருன்னா, அவருடைய நெகட்டிவிட்டி இவரை பாதிக்காது. இப்ப ஏன் நீங்க ஈஸியா அடுத்தவங்க நெகட்டிவிட்டினால பாதிக்கப்படுறீங்கன்னா, உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க என்னதான் அஃபர்மேஷன் சொன்னாலும், சில நல்ல சிந்தனைகள் உள்ள போட்டாலும், உங்களுடைய எனர்ஜி அங்க எக்ஸ்பேண்ட் ஆகலங்கிறது தான் அது காட்டுது. ஆனா எப்ப நீங்க அதை இந்த அளவுக்கு விரிவடைய வைக்கிறீங்களோ, இந்த மாதிரி பயிற்சிகள் செஞ்சு, அப்போ மற்றவங்களுடைய நெகட்டிவிட்டி உங்களை பாதிக்காத விதத்துல நீங்க உங்களை தற்காத்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஆனது இனிமே மற்றவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்க தொடங்கும். ஒருத்தர் என்னதான் நெகட்டிவ் எனர்ஜியோட உங்க முன்னாடி வந்து நின்னா கூட, உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கிறப்போ அவருடைய நெகட்டிவ் எனர்ஜில மாற்றம் ஏற்பட்டு அந்த பர்சனும் பாசிட்டிவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். கண்டிப்பா நான் சொன்ன இந்த ஒரு பயிற்சியை நிச்சயம் தொடர்ந்து செய்யுங்க. உங்க எனர்ஜி லெவல்ல கண்டிப்பா ஒரு எக்ஸ்பான்ஷனை கொண்டு வாங்க. 4வது விஷயம், எப்பெல்லாம் உங்களுடைய எனர்ஜி சுருங்குறதா ஃபீல் பண்றீங்களோ, அப்போ இந்த ஒரு அஃபர்மேஷனை சொல்லிக்கோங்க. நான் என் வாழ்க்கையில் உள்ள அத்தனை விஷயங்களையும் விட மிக பெரியவன். இந்த அஃபர்மேஷனை தொடர்ந்து சொல்லுங்க. இத சொல்றப்பயே உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், சவால்கள் எல்லாத்தை விடவும் மிகப்பெரிய மனிதரா உருவெடுக்கிறத பார்க்க முடியும். 5வது விஷயம், இந்த பிரபஞ்சத்தின் கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கோங்க. இப்போ நிறைய பேரு பிரச்சனைகளின் போது போய் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரே பண்றப்போ அவங்க ஏன் ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் லைட்டாவும் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க ப்ரே பண்ணும்போது அவங்கள தாண்டின ஒரு பெரிய சக்தியோட கனெக்ட் ஆகுறாங்க. அந்த ஒரு பெரிய எனர்ஜியோட கனெக்ட் ஆகுறப்ப என்னன்னா, அந்த பவர்ஃபுல்லான எனர்ஜி மாதிரி இவங்களும் பவர்ஃபுல்லா உணர தொடங்குவாங்க. அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியோடைய பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சேஃப்டியான ஃபீலிங் தான் இவங்களை லைட்டாவும் ரிலாக்ஸ்டாவும் உணர வைக்குது. நீங்க எப்பெல்லாம் பிரச்சனைகளால சூழப்பட்டிருப்பதா உணர்றீங்களோ, எப்பெல்லாம் வெளியே வரதுக்கு வழி தெரியாம ரொம்பவும் தவிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிக்கோங்க. அப்படி இந்த பிரபஞ்சத்தின் கூட எப்படி அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் பிரச்சனைகளால சூழப்பட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம தவிக்கிறீங்களோ, அந்த சமயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கண்மூடி அமர்ந்து இந்த பிரபஞ்சத்தின் கூட நான் இப்போ இணைப்புல இருக்கேன் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ்க்கு உங்களை கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வர்றப்பே இந்த யூனிவர்சல் எனர்ஜி கூட இருக்கிற அந்த கனெக்ஷனை நீங்க ஃபீல் பண்ண தொடங்குவீங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, நாம எப்பவுமே இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகியே தான் இருக்கும். ஆனா நாம தான் அதை பல சமயங்கள்ல மறந்துடுறோம். அந்த மறந்த அந்த விஷயத்தை நினைவுபடுத்திக்கிறது தான் இந்த ஒரு சின்ன பயிற்சி. நீங்க யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கனெக்ஷன் உங்களுடைய நினைவுக்கு வரும். நீங்க அந்த மிக பெரும் ஆற்றலோட தொடர்புல இருக்க தொடங்குவீங்க. அந்த ஒரு ஆற்றல் உங்களை இந்த பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் வெளியே கொண்டு வர்றதுக்கான சக்தியை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய பவரை நீங்க எடுத்துக்கிறதுக்காக நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறதையும் கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் யார் யாருக்கு உதவும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரு கூடயும் இத பகிர்ந்துக்கோங்க. பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க.